ஃபர்ஸ்டா வந்து அவரோட தம்பி வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். அப்படிதான் எனக்கு சசிகுமார் சாரை வந்து நான் ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்கு போயிருந்தேன். அப்போ சசிகுமார் சார் வந்து ஒரு ஷூட்ல இருந்துட்டு இருந்தாரு. ஸோ ஒரு வாட்டி போய் பார்த்து ஃபோட்டோ எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி கூட நான் கிளம்பி போனேன். அப்போ அவர் வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஒய்ஃபு, அவங்க குட்டி பையன், அப்போ ரொம்ப குட்டி பையனாக இருந்தார், அவரெல்லாம் பார்த்து பேசிட்டு வந்தேன். ஸோ அப்படி இருந்தேன்னா இன்னைக்கு சசிகுமார் சாரை வச்சு ஒரு படம் அவர் எங்க பேனர்ல வந்து பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமை. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. சசிகுமார் சார் வந்து எப்படி சொல்லணும்னா, செட்ல வந்து அபிக்கு வந்து ரியல் அப்பா ஒருத்தர்னா ரியல் அப்பா வந்து சசிகுமார் சார் தான். ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து எல்லாமே அவனுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ சசிகுமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க வந்து ஒரு அப்பா ஃபிகர் எங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் அப்பா ஃபிகர்னா ஃபிகர் இல்ல சார், அப்பா அந்த மாதிரி ஒண்ணு. அண்ட் சிம்ரன் மேம், ஐ எம் a big fan of சிம்ரன் மேம். இங்க மேம் வந்து நான் வந்து சிம்ரன் மேம்க்கு மிகப்பெரிய ஃபேன் நான். ரொம்ப பெரிய ஃபேன் நான் அவங்களுக்கு. ஸோ நான் வந்து மேம் கிட்டே நிறைய வாட்டி சொல்லியிருந்தேன். நான் 7th 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்போதான் ஃபர்ஸ்டா மேம் வந்து எங்க நாகர்கோவில் வந்திருந்தாங்க. கிச்சா வயசு 16 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்காக. அப்போ மேம் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் லஞ்ச் பீரியட்ல இருந்து கிளாஸ் கட் பண்ணிட்டு போயிட்டேன் மேமை பார்க்கறதுக்கு. அப்போ கேரவன் எல்லாம் இருக்குது. எனக்கு இந்த வடிவேல் சார் வந்து ஒரு படத்துல ரஜினி சாரை பார்க்கறதுக்கு என்னெல்லாம் கஷ்டப்பட வரும், அந்த மாதிரி அங்க ஓடுறோம் இங்க ஓடுறோம், எங்க மேம பார்க்க முடியல அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு எல்லோ கலர் சாரி போட்டு மேம் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜன்னல் ஓரமா அப்படி பார்த்தோம்னா அந்த ஃபீல்டு இருக்கும், ஃபீல்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் திடீர்னு ஒருத்தர் தள்ள அங்க யாரும் நிக்கிறா அப்படி இப்படின்ட்டாங்க. சரி குடுன்னு ஓடி சிம்ரன் மேம் பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு 7th பீரியட்ல வந்து போய் உட்காந்து நான் சிம்ரன் மேம் பார்த்துட்டேன்னு சொல்லி சும்மா கதை ஷூட்டேன். பார்த்தேன் ஆக்சுவலி நிஜமா. அப்புறமா அவங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினேன், இந்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நான் காமிச்சேன். ஏன்னா நான் வாங்கலை, சும்மா போய் சொன்னேன் பசங்கள்கிட்ட, டே காட்டு சிம்ரன் மேம் ஆட்டோகிராஃப் காட்டுக்கு அப்படின்னாங்க. அது வர்ற வழியில பறந்துடுச்சுடா அப்படின்னு சின்ன வயசுல அப்படி போய் சொல்லி பார்த்த ஒரு மேம் தான் அவங்க. நான் அவங்க இந்த படத்துல எங்களுக்கு வந்து நின்று நடிச்சு கொடுத்து இப்போ எனக்கு ஒரு 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 நல்ல ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி எங்க கிட்ட எல்லாரும் பழகிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த யூனிவர்ஸ் வந்து இன்னும் என்னென்ன எனக்கு வச்சிருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். அண்ட் ஷான் ரோல்டன் ஐயா ரொம்ப ரொம்ப ஒரு 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 புனிதமான ஒரு நபர் மாதிரி, ஒரு பியூர் ஹார்ட் அந்த ஆளு. ஸோ மியூசிக் எல்லாம் போட்டு முடிச்சு நான் கேட்டேன் நிறைய ஃபேமிலி, நம்ம ஃபேமிலி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் $1 million. தேங்க்யூ ஸோ மச் திங்க் மியூசிக் சந்தோஷ். நவா, ஐ லவ் யூ. MS பாஸ்கர் சார், சௌந்தர்யா, பக் சார், யோகி, கமலேஷ், மிதுன், எல்லாரோட ஆக்ட் பண்ணுறது வந்து நான் வந்து ரொம்ப யூத்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன். அண்ட் என்னோட ஃபுல் டீமுக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன். அண்ட் நான் ரொம்ப ஆக்சுவலி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி இந்த மாதிரி சங்க் ரோல் என்கிட்ட வந்து இந்த யூத்ஃபுல்லான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எடுத்து வந்துட்டு எனக்கு வந்து இந்த திரும்பி உருவாகிக்காங்க அந்த சிம்ரன் வாபஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மோகன், தேங்க்யூ ஸோ மச். நல்லா சாங்ஸ் லிரிக்ஸ் கொடுக்குறதுக்கு சூப்பர் ஹிட் சாங். அண்ட் நிறைய பேசணும் தோணுது, பட் தேங்க்யூ மகேஷ் once again. ஆக்சுவலி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணேன். தேங்க்யூ என்னோட டிஓபி டீம், எஸ் ஹரிஷ், நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், நம்ம ஃபுல் மார்க்கெட்டிங் டீம், அண்ட் actually the whole team members, cast, crew, நம்ம press, media, tourist family, ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாரும் இங்கே பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் பற்றி பேர் சொல்லி எப்படி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் செல்ஃப் ப்ரூஃப் தட் திஸ் இஸ் அ மெகா சூப்பர் டூப்பர் ஹிட் பிளாக்பஸ்டர் மூவி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. If I missed anything, please call me back. Sudarshan, thank you. No, thank you so much, ma'am. Thank you, ma'am. Thank you so much.
தேங்க்யூ மேம். என்னன்னா எல்லாரும் டூரிஸ்ட் ஃபேமிலி பேசும்போது இது நம்ம ஃபேமிலி, எங்க ஃபேமிலி, நம்ம ஃபேமிலின்னு சொல்லி மேம் வந்து ரொம்ப ஓன் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எவ்வளோ எமோஷனலாக டீம் மெம்பர்ஸோட கனெக்ட் ஆயிருக்கான்றது புரிஞ்சுக்க முடியுது. சொன்னாங்க உங்க சம்பளத்தை ஏற்றிடுவீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிப்பா முதல் கண்டிஷன் சம்பளம் ஏறாது, அதே சம்பளம் தான், அதை உறுதியளிக்கணும். ஏன்னா இந்த பட்ஜெட்ல இப்படிதான் எடுக்கணும். சம்பளம் ஒவ்வொருத்தவங்க சம்பளம் ஏற்றும் போது அடுத்த இது பண்ணும்போது அந்த பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தியாகும். இதை விட உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியாகும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் தெரியும் சம்பளத்தில் ஏற்றல. இன்னும் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா எனக்கு பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. அதுதான் இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சது, பெரிய வெற்றி. இது என்னோட வெற்றியாக நான் நினைக்கல. இந்த படம் வெற்றியை வந்து ஒரு சசிகுமார் ஜெயிச்சுட்டான், ஒரு $1 மில்லியன் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. புது இயக்குநர்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். இனிமேல் எல்லாம் புது இயக்குநர்கள், தோல்வி அடைஞ்ச இயக்குநர்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கு. இந்த படம் வந்து நம்பிக்கை தான், நாங்களாம் உங்களுக்கு நம்பிக்கை தான் கொடுத்துருக்கோம். பொறுமையாக காத்துக்கிட்டு அதுக்கான இதில் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும். இன்னொன்று, நம்ம தோல்வியை ஒத்துக்கணும். நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன், என் தோல்வியை ஒவ்வொரு தடவையும் நான் ஒத்துக்கிட்டேன். இந்த படம் முதல் நாள் கலெக்ஷன் என்ன உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? இந்த படம் முதல் டே வியாழக்கிழமை போட்டப்ப இதோட முதல் கலெக்ஷன் என்னென்ன என்னாச்சுண்ணே சொல்லுங்கள். ₹2 வருமா, ₹2.5 வருமா? வந்துருச்சா? உண்மையை பேசுவோம். இது எதுக்கு போய் முதல் நடிகர்கிட்ட உண்மையை சொல்லுங்க, எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொல்லுங்க, ஏன் மறைக்காதீங்க. எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொன்னாதான் யாரும் சம்பளம் ஏற்ற மாட்டாங்க, யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, உண்மையாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போதான் சார் இந்த 2.5 ஏன் நான் சொல்கிறேன்னா, முதல் நாள் இந்த படத்தோட கலெக்ஷன் 2.5 அப்படின்னா என்னோட மொத்த படம் ஒரு படம் வந்து 2.5 தான் கலெக்ட் ஆயிருக்கு. அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்னுடைய இந்த படம் ஒரு படம் 2.5க்கும் ஓடி இருக்கு, இப்போ பல கோடிக்கு ஓடி இருக்கு. இதோட இது உங்களுக்கு தெரியும், இது பெரிய ஹையஸ்ட். என்னுடைய ஹையஸ்ட் இது வந்து குட்டிப்புலி தான், சுந்தரபாண்டியனும் குட்டிப்புலி தான். அந்த குட்டிப்புலியும் சுந்தரபாண்டியனும் ஹையஸ்ட் கலெக்ஷனை இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ ஒரு நம்பிக்கையை கொடுக்குற, நான் இதை ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, இனி வரவங்களுக்கு நம்பிக்கை என்னைக்கு முடாமுயற்சியோட விட்டு கொடுக்கக்கூடாது. அந்த நம்பிக்கை கொடுக்குறதா ஒரு 5 பேருக்கு நம்பிக்கை கொடுத்தா எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த பொறுமை இதுதான். ஏன்னா இது படம் ஆரம்பிக்கும் போதே யுவராஜ் தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். எங்கள் ப்ரொடியூசர் சொன்னார், சார் உங்களுடைய இது என்ன ஞாபகம் இருக்குமான்னு தெரில, இது எவ்வளோ போகும்ட்டு. சார் உங்கள் தான் கண்டிப்பாக இந்த படம் மேலே என்னோட நம்பிக்கை வச்சது இந்த ப்ரொடியூசர்ஸ் 2 பேரும் தான். அவங்க தான் இது மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சாங்க. சார் இது நல்லா வரும் சார். எனக்கு சுந்தரபாண்டியன் உங்களுக்கு எப்படி எல்லாருக்கும் பிடிச்சதோ, சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் உங்களுக்கு எப்படி பிடிச்சதோ, இந்த படத்தில் ஒரு தர்மதாஸ் கேரக்டர் எல்லாருக்கும் பிடிக்கும் சார். தேட்டரில் போய் பார்க்கும்போது அதை உணர்ந்தோம். ஒவ்வொரு தேட்டரும் படும்போது மக்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பமாக ஒரு தேட்டரில் வந்து படம் பார்க்குறேன். எல்லாம் ஓடிடியில் இருக்காங்க, வீட்டில் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். நல்ல படம் கொடுத்தா அவங்க வர்றாங்கன்றது இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இது எனக்கு தான், எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்க. அப்போ ஒரு ஃபேமிலியாக வர்றாங்க, இவ்வளோ உள்ள வர்றாங்க அப்படின்னும் போது அவங்க நல்ல படம் இந்த மாதிரி குடும்பத்தோடு ஒரு படம் பார்க்கலான்ற நம்பிக்கை கொடுத்து, ஒரே மாதிரி படம் பண்ண வேணாம், டிஃப்ரெண்ட்டாக படம் பண்ணலாம், ஜானர் ஆஃப் படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து இந்த படம் கொடுத்துருக்கதா நான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் ஃபேமிலி தேட்டருக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. பெரிய குடும்பம் என்றைக்குமே அப்போ இருந்து இப்போ இருந்து ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நாங்களும் தேட்டர் வச்சுருக்கோம். அந்த தேட்டர் கவுண்டர் பின்னாடி நான் உட்காந்துருக்கும்போது லேடிஸ் கவுண்டர்லாம் கூட்டம் வரும், பயங்கரமாக இருக்கும். கூட்டங்கள்லாம் நிற்கும். நாங்கள் சின்ன வயசில் உட்காந்து பார்க்கும்போது பார்ப்போம். அப்போ டிக்கெட்டில் உள்ளவங்கலாம் சொல்லுவாங்க, எந்த படம் பெண்களுக்கு பிடிச்சி தாய்மார்களுக்கு பிடிக்கிற படங்கள்லாம் சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு அப்போ இருந்து சொல்கிறாங்க. அது இப்போ வரைக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தாய்மார்களின் பேராதவருடன் அப்படின்னு ஒரு போஸ்ட் அடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமிலியாக வருவாங்க. 5 பேர் வர மாட்டாங்க, ஒரு குடும்பமே வரும். ஒரு குடும்பத்துக்கு பிடிச்சிச்சுன்னா வரும், ஒரு பசங்களுக்கு படம் பிடிச்சிச்சுன்னா அவ்வளோ பேர் வரும். ஸோ அப்படி இந்த படத்தை இவ்வளோ அழகாக ரீச் பண்ணி கொண்டு போன இந்த கம்பெனிக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அபி எங்களுடைய டைரக்டர், நான் இவ்வளோ நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது அதுக்கு காரணம், முக்கியமான காரணம், நல்லா நடிச்சிருக்கேன்னா என்னோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாறி இருக்குன்னா அது அபி தான், டைரக்டருக்கு தான் பேசுகிறேன். ஒவ்வொரு விஷயம் பார்த்து தான் சொல்கிறேன், இது எப்படி பண்ணுவேன் அப்படின்றது. அந்த கையை வச்சுன்னு சொல்லுவேன். நமக்கு பொண்ணு இருக்கோ அது அவரோடது தான்.
இன்னொரு தடவை பண்ண நல்லா பண்ணி இன்னொரு தடவை நமக்கு பொண்ணு இருக்கும் அப்படின்னு இப்போ எல்லாம் வந்து சொல்லும் போது அது அபியோட ஸ்டைல தான் நான் பிடிச்சேன். ஸோ அபி தேங்க்யூ, இப்படி ஒரு நல்ல படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்லணும். நீங்கள் எனக்கு நன்றி சொல்லிட்டீங்க, நான் உனக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு வயசு முக்கியம் இல்லை, அதை நிரூபிச்சுட்ட நீ எல்லாருக்கும் ரோல் மாடலாக இருக்க. இனி உன்னுடைய அடுத்த படம் தான் ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். ஏன்னா முதல் படம் சுப்பிரமணியம் முடிச்சு 2வது படம் என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது. அந்த அனுபவத்தை சொன்னேன் கேர்ஃபுல்லாக. அதையும் முதல் படமாக நினைனேன். முதல் படத்தில் என்ன எதிர்பார்த்தவங்களோ அதை கொடுத்துரு, நம்ம புதுசாக பண்ணணும் அது பண்ண முடியாது. ஸோ உன்னுடைய அடுத்த படம் உனக்கு வந்து இதை விட ஒரு பெரிய நடிகர் உனக்கு வரலாம், இன்னும் பெரிய நடிகர்கள் உனக்கு வருவாங்க, பெரிய ப்ரொடக்ஷன் வரும், பெரிய காசு வரும். ஆனால் கரெக்டான படத்தை மட்டும் எடுத்து, அதுதான் கரெக்டான படத்தை மட்டும் எடுத்து. ஏன்னா இன்னும் உன் கண் எல்லா கண்ணும் உண்மையில தான் வாட்ச் பண்ணுவாங்க. அடுத்து உனக்கு ரொம்ப இதுக்கு பொறுமையாக நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணி ஜெயிச்சிரு. உன் அடுத்த வெற்றிக்காக நாங்கள் இன்னும் மாவளோடு காத்துக்கிட்டு இருக்கோம், அதை ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். சிம்ரன் மேடம் ரொம்ப சந்தோஷம். உங்கள் படங்கள்லாம் அவ்வளோ ரசித்து பார்த்தோம். சிம்ரன் வல்லையான்னு அடுத்த நான் வெற்றி விழாவில் கூட்டு வரேன்னு சொன்னேன். அதே படம் வெற்றியும் அடைஞ்சது. உங்களை கூட்டு வந்துட்டேன், ரொம்ப சந்தோஷம். நீங்களாம் தான் வந்துட்டீங்க, கூட்டு வந்துட்டோம்னா கூட்டு வர போகிறாங்க, நீங்களாம் வந்துட்டீங்க, அது ஒரு சந்தோஷம். ஆனால் அப்போ அது ரொம்ப சந்தோஷம் மேடம். அவங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாக இருந்தது. நம்ம இப்போ வந்தது பெண்ணா வானவில் தானான்னு பூமியிலே பூ பறிக்கும் தேவனான்னு தேட்டரில் பார்த்துருப்போம். துல்லாதம்மன் துள்ளில் அவங்களை அப்படி ரசித்து பார்த்துருப்போம். அவங்க நம்ம செட்டுக்கு வர்றதே எங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி தான். ஸோ அவ்வளோ அந்த சீனியாரிட்டி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க அவ்வளோ அழகாக பர்ஃபார்மன்ஸ், அவங்களோட அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் படம் பார்த்துருக்கோம். வாலியாக இருக்கட்டும் சரி, பஞ்சதந்திரமாக இருக்கட்டும், அவ்வளோ பர்ஃபார்மரான ஒருத்தவங்க. அவங்கள நாங்கள் வந்து நல்லா பார்த்துக்கணுன்ற ஒரு இதுதான் இருந்தது. அவங்க மரியாதை, அவங்களோட உழைப்புக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து நம்ம தமிழை கற்றுக்கிட்டு அவங்க தமிழ்நாட்டில் அப்படி இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றதான் எங்கள் செட்டுக்குள்ளே ரொம்ப இருந்தது. அது எல்லாருமே நாங்கள் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அவ்வளோ மரியாதையாக கொடுத்து உங்களை ஒரு ராணி போல பார்த்துருக்கணுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அது உண்மையானதை நீங்கள் சொல்லணும். தேங்க்யூ மேடம். அதுதான் அப்படி. ஆனால் அவங்கள அவ்வளோ பார்த்துக்கிட்டோம் நாங்கள் எல்லாருமே, யூனிட் எல்லாமே பார்த்துக்கிட்டது எல்லாமே. தேங்க்யூ மேடம். உங்களோட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். சூப்பர் ஸ்டார் கமலேஷ், நான் அப்பயே சொன்னேன், லிட்டில் சூப்பர் ஸ்டார். அவர் ரொம்ப சின்ன பையன், லிட்டில் சூப்பர் ஸ்டார் மாதிரி அழகாக சின்ன பையனாக இருந்தாலும் அவன் நான் அப்பயே சொன்னேன், அவன் வந்து காமெடியில் இந்த படத்தில் ஃபுல் காமெடியாக அவன் தான் பண்ணுவான் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த என்டர்டைன்மெண்ட் எங்கே போனாலும் கமலேஷை கேட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி படம் உனக்கு இன்னும் கிடைக்குமான்னு தெரில, சூப்பராக பண்ணிட்டீங்க. அப்புறம் யோகலட்சுமி, சௌந்தர்யா, அவங்க எல்லாம் நடித்தது ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீஜாமாவில் அவங்க பொண்ணு வந்திருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பாஸ்கர் சார், குமரவேல் சார், எல்லாருமே பக்ஸ் எல்லாம் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. எல்லா கரெக்டும் இருந்தது. எல்லாம் என்கிட்ட கேட்கும்போது வந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க, எப்படி சார் நீங்கள் ஹீரோ நடிக்கிறீங்க, இத்தனை பேர் இவ்வளோ கேரக்டர் நடிக்க விடுறீங்க, இவ்வளோ பேர் நல்லா நடிச்சிருக்காங்க, இவ்வளோ பேருக்கு ஸ்பேஸ் தர்றீங்க அப்படின்னாங்க. முதல் காரணம் நான் டைரக்டராக இருந்தேன், அதனால அந்த டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தேன். நான் ஒரு நடிகராக இருந்தால் கொடுத்துருப்பேன்னு தெரியல. 2வது பாயிண்ட்டு, இந்த கதையில் வந்து தர்மதாஸ் அம்மாவாக இருந்தான். அந்த அம்மா தான் எல்லாருக்கும் சோறு ஊட்டி விடுற மாதிரி, இந்தா நீ சாப்பிடுன்னு எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசி நான் சாப்பிட்டுக்கிட்டேன். அதனால தான் எனக்கு அவங்க சாப்பிட்டது போக எனக்கு அது கடைசி எனக்கு பேர் கிடைச்சது. இவங்கெல்லாம் அதெல்லாம் தூண் மாதிரி பிடிச்சி நின்னாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் எனக்கு வந்து கொடுத்தது வந்தது சந்தோஷ், திங்க் மியூசிக் சந்தோஷம், சரவணம், இரா சரவணம்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு சந்தோஷம் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க வருவாங்க. எங்களோட சுப்பிரமணிய படத்துலேருந்து ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ இப்படி ஒரு படத்தை கொடுத்து தேங்க்யூ சந்தோஷ். அப்புறம் எடிட்டர் எல்லாருக்கும் என்னோட காஸ்டியூம் நல்லா பண்ணமா, அந்த தர்மதாஸ் காஸ்டியூம் நல்லா இருந்துச்சு. என்னடா கட்டம் பட்டது, என்னடா கிரே கலராக கொடுக்குறாங்க. நாங்கள் அப்போ அதுக்கு ஒரு காரணம் சொன்னாப்புல, சார் கிரே நீங்கள் வேலை கிடைக்கிற வரைக்கும் கிரே போடுவீங்க, அதுக்கப்புறம் வேலை கிடைச்சோன்னே வேலை மாறுவீங்கன்னு சொன்னீங்க. அந்த போஸ்டரே அந்த காஸ்டியூமே உங்களுக்கு ரொம்ப அதான் அந்த டிசைன்ஸ் ரொம்ப பிடிச்சது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த படம் வந்து உலக தமிழர்கள் மட்டும் இல்லை, உலக லெவலில் இந்த படம் பெரிய வெற்றி அடையும்னு நான் சொன்னேன். கண்டிப்பாக உலகத்தில் எல்லா பேரும் அவ்வளோ ரசித்து பார்க்குறாங்க. அந்த ஈழத்தமிழ் பேசின விஷயத்த அண்ணா அப்படின்னு அவ்வளோ இது பண்ணுறாங்க. நீங்கள் எப்போ நான் எங்கள் ஊருக்கு வருவீங்க எல்லான்னு கேட்டுட்ருக்காங்க. அபி, இது யாருக்கும் கிடைக்காத ஒன்று கிடைச்சிருக்கு. இனி உங்களை அப்படி கொண்டாடுவாங்க. வெளிநாடு போனால் நம்ம ஊரில் நம்ம மக்கள் எப்போதும் கொண்டாடுவாங்க, ஆனால் வெளிநாட்டில் அவங்க இன்னும் உண்மையும் எல்லாரும் இந்த டீமில்
இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாத்தையும் அவ்வளோ கொண்டாடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா வெளிநாடுகளில் இந்த படம் அவ்வளோ வெற்றி அடைஞ்சிருக்கு, ஹையஸ்ட்டாக போயிட்டுருக்குன்றாங்க, பல தேட்டர்களில் போயிட்டுருக்குன்றாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது, மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு ஷான், நாங்கள் 2 பேரும் நிறைய தடவை ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதுவும் இந்த ப்ரமோஷனில் தான் ரொம்ப பழக்கம் அடைஞ்சது. அப்புறம் எங்களுடைய எழுத்தாளர் கவிஞர் மறக்கவே முடியாது மோகன்ராஜ், முதல் படத்தில் இது பண்ணுறது இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணது மறக்கவே முடியாது. ஸோ எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நாங்கள் ட்ரை பண்ணோம், ஆனால் டிக்கெட் கிடைக்கல. நிஜமாவே எனக்கு அது வந்து உண்மையிலேயே சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம படத்துக்கு நம்மளுக்கே டிக்கெட் கிடைக்கலையான்றது வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு இது சென்னையில் மட்டும் இல்லாமல் நாங்கள் தியேட்டர் விசிட்ஸ் எல்லா இடத்துக்குமே போனோம். அங்கே எல்லா இடத்துலையுமே இப்படி தான் இருந்துச்சு. ஹவுஸ்ஃபுல் ஷோஸ். நைட்டு 12 மணிக்கெலாம் குடும்பமாக வராங்க, ஒரு 20 பேர் 30 பேர் கூப்பிட்டு வந்து பார்த்தாங்க. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது.